ஷேய் எப்பா விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் எல்லாம் கேட்டுக்கோப்பா. நந்தி காதில் தானே கணக்கு கொடுக்கணும். அத்தனை அதிகாரியும் தப்பு பண்ணி வச்சு பூரா பூமியை அழித்து வச்சுருக்கான். எல்லாத்துலேயும் தப்பு பண்ணி பூமியை அழித்து வச்சுருக்கான். அப்போ அதுக்கு என்ன கணக்கு? இதில் கணக்கு எல்லா வானரப்படை இராணுவ வானரப்படை எல்லா கணக்கும் இப்போ கைலாசத்தில் எப்படி கணக்கு போட்டிருக்கு? வந்தவன் போனவன் சேட்டை பண்ணவன், இது கோர்ட்டு அவமதிப்பு. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் அவமதிப்பு. இந்த கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா, சிலுவத்தூர் நீதிமன்ற கோர்ட்டு, மதுரை கிளை கண்ட்ரோலில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டு, தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டு, இது மதுரை கண்ட்ரோல். மதுரை கண்ட்ரோல்னால் தென்பகுதி, மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கண்ட்ரோல். இப்போ இந்த கண்ட்ரோல் உள்ள கணக்கு இன்றைக்கி விட்டாகணும். இது கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டார அவமதிப்பு, கோர்ட்டு தலை வாசல் அவமதிப்பு. கோர்ட்டுக்குள்ளே போய் சத்திய பிரமாணம் பண்ணுறது பொய்யாக நாக்களை விட்டு சத்தியம் பிரமாணம் பண்ணி போகுது. அப்போ சத்திய பிரமாணம் வெளியே, அந்த சத்திய பிரமாணம் பண்ணி வெளியே ஆடிப்படி பேர் தான். அப்போ அந்த கணக்கு தோண்டையில் அப்போ தான் உள்ளே மாட்டுவான். நாக்கிட்ட சத்திய பிரமாணம் பண்ணுறது பொய் சொல்லக்கூடாது. அதுதான் கணக்கு. இனிமேல் கைலாசத்தில் நம்ம கணக்கு போடுறது முக்கால் சத்தியங்கிறது. முக்காலுங்கிறது என்ன தெரியுமா? இந்த சத்திய பிரமாணம் தப்பாது. கடவுள் இடத்துல போட்ட சத்திய பிரமாணம் தப்பாது. மானிட பிறவியில் சத்திய பிரமாணம் வாங்குதாங்க. கோர்ட்டு நீதிபதி சர்ச்சி கோர்ட்டாருக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் வாங்குதாங்க. அப்போ அந்த சத்திய பிரமாணம் உள்ள கணக்கு உள்ள சத்திய பிரமாணம் பண்ணுத கணக்கு போவேல அவன் தப்பு பண்ணவன் ஆட்டோமேட்டிக்காக முதல்ல சொல்லிடணும். இன்னென்ன இடத்துல இன்னென்ன தப்பு, இன்னென்ன கணக்கில் தப்பு, இன்னென்ன கணக்கு உள்ளே வரையில் தப்பு. இது எதிர் மனிதார் பூரா உள்ளே விட்டு விளையாண்டு பூரா ஆபத்தாக இருக்கிறது தப்பு. அப்போ அந்த இடத்துல வீடு வாசலில் இருக்கிறவன், வயக்காடு இருக்கிறவன், நஞ்சை குஞ்சை எல்லாமே இருக்கிற கணக்கில் விவசாயம் பண்ணி சாப்பிட்றவனை கரெக்டான பாயிண்டில் உள்ளே கொடுத்துருப்பான். அப்போ எதிர் மனிதார் பூரா அடி வை போ அவன் பேரில் இல்லை, அவன் பேரில் இல்லைங்கிற கேள்வி இப்போ நம்ம கைலாசத்துலேருந்து வாரான். எல்லாமே பத்திரம் போட்டவன் பூரா வாரான். அப்பா ஈஸ்வரன் மகனை எங்கள் அண்ணன் மகனை கேள்வி கேட்கான். உன் பேரில் இருக்கா? என் பேரில் தான் இருக்குது. இடம் வீடு வாசல் எல்லாமே எல்லா இடத்தையும் அங்கே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. அப்போ கணக்கில் உள்ள பாயிண்ட் வரையில் என்ன அர்த்தம்? இப்போ இதில் உன் பேரில் இருக்காங்கிற கேள்வி கேட்டு பத்திரம் போடுதான். இடம் அளப்புத்துறை உள்ளே வாரான். விவோ கிராம உள்ளே அளந்து பூரா கல்லுகளை ஊனி காவல்துறையை கூட்டு பண்ணுதான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு? இந்த அதிகாரி அத்தனை அதிகாரியும் தாசில்தார், விவோ, கலெக்டர், பத்திரப்பதிவு எல்லாமே உள்ள ஏற்றி கடவுள் வச்சுருக்காரு. கடவுள் பையனை வச்சு ஐயா மகனை வச்சு உள்ளே ஏற்றி கணக்காக வச்சுருக்காரு. இதே மாதிரி தப்பு உலக நாடு நடக்கு. டெல்லி டு தமிழ்நாடு நடக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே 100க்கு 100 நடக்கு. ஏமாற்றி திங்கிறது போகிறது. என்ன காரணம்? நாங்கோழி சாலை உள்ளே போனால் இந்த இடத்துல கோடிக்கணக்கான பேப்பரை அள்ளி கொண்டு போய் பொண்டாட்டிமார்கள் கெட்டாக உள்ளே சொருகி நல்லா காலுக்கு மேலே காலை போட்டு திங்கலாம்னு வரான். எப்படி இது ஒரு பிழப்பாடா உங்களுக்கு? அதான் இந்த கணக்கு இன்றைக்கி போடுறாரு கடவுள். போடுறா அந்த கணக்கை விட்டுறா அப்படின்ட்டார். இந்த கணக்கை விட்டுரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துக்கு உள்ள கணக்கு இவன் ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் நீதியை தேடி நாடையில் அப்போ அந்த கணக்கு வழக்குகளை முதல்ல உள்ள கணக்கை சொல்லிடணும். அப்போ என்ன கணக்கு? 100 மையத்துக்கு போய் அவன் நிறையா பேர் இப்படி தான் கணக்கை கொடுத்து வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞராக இருந்தால் சுத்தமாக இருந்தால் அவன் கரெக்டாக சொல்லுவான். இங்கே வா நீ உடனே 100 கடி, உடனே காவல்துறைக்கு நம்ம பெட்டிஷன் போடுவான். அவன் போட்டேன் சிஎஸ்ஆர் எல்லாம் போட்டு வழக்கு எல்லாம் நம்ம பார்ப்போம். நீதிமன்ற கோர்ட்டு நமக்கு இருக்குது, ஐயா இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டு, நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆண்டுமேனு இருக்காங்க. நம்ம அதுக்கு பல வடைகளை நம்ம பார்ப்போம். பொறுமையாரு நீ 100 கடி. அப்போ 100க்கு வந்த கணக்கு இருக்கும் உள்ள. இப்போ கைலாசத்தில் 100க்கு வந்த மையம் நிறையா இருக்குது. அப்போ எவ்வளோ பெரியவங்க உள்ள தப்பு செஞ்சுருப்பான்? எவ்வளோ தப்பு! எப்போ உள்ளே வந்த வண்டியவே உடச்சிவிட்டான். 32.25 சென்ட் எழுதுனா அது உள்ள தாக்கல் இருக்குது. அதிலிருந்து வந்த இன்னைக்கு வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டம் கொல்லக்கூட்டம், இதில் பயங்கரமான கொல்லக்கூட்டம், பேரம் பேசி நடக்கிறது. அப்போ அடுத்தாப்பில் கணக்கு இடத்தை எழுதினவன் அவன் பேரை கொடுத்தா தான் இந்த பதிவு உள்ளே இருக்கும். இது இராணுவ வானரப்படை தோண்டி எடுப்பான். ஒருத்தன் ஏமாற்றி எழுதியிருக்கான். யாரா? ஈஸ்வர மகன். என்னப்பா மண்டையாட்டுத? ஏமாற்றி எழுதியிருக்கான். நீ ஆமாங்கயா ரைட்டு. ஏமாற்றி சுவை சம்பாத்தியம் எழுதியிருக்கான். அப்போ அந்த சுவை சம்பாத்தியத்தை வச்சு தான் விளையாடுதான், பெரிய விளையாட்டு விளையாடுதான். சுவை சம்பாத்தியமாடா இந்த நிற்கார் வெளியில், எங்கள் அண்ணன் நிற்கார், அவர் சுவை சம்பாத்தியம் எல்லாமே பூரியத்து சொத்து, அவர் சொத்து. நீ அதைத்தான் கேள்வி. அந்த கேள்வி வரையில் ஒட்டு மொத்தமாக உள்ள பெரியடா, ஒழுங்காக போ, விவசாயம் பண்ணிக்கோ, தின்னுக்கோ. அப்போ அவன் இவனுக்கு 2 பேர் பேரை கொடுக்கணும்.
ஒருத்தன் பேர் குத்தாலிங்கம், ஒருத்தன் பேர் மாரிமுத்து, அவன் தாப்பன் மவன். இது ஏமாற்றி தின்னு கொளுத்து மப்பேறி போகிறவன். இது நீதிமன்ற கோர்ட்ஸில் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி உள்ளே கொடுத்துறப்பா, இன்னைக்கு கணக்கு எழுதி போட்டார். புரியுதா? இது முதல் தாக்கல் உள்ள என்ன நடந்துச்சு என்ன வந்துச்சு போகிறது. முதல் தாக்கமே உள்ள கைலாசத்தில் கணக்கு கொடுத்து ஆகணும். ஈஸ்வரமயம் கொடுக்கணும். இதை பார்த்து அவன் மனசில் ஏற்றுவான். ஏற்றி என்னென்ன கணக்கு நடந்தது. கோட்டார் ஆணும் பெண்ணும், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும். பெண்ணு நீதிமன்ற கோர்ட்டு சிலுவத்தூர் வழக்கு ஏறின கணக்கில், அங்கே வழக்கு ஓடின கணக்கில், அங்கேயும் OS 164 கேஸ் நம்பர் வழக்கு ஆடி போகல. நீதிமன்றத்தில் OS 164 கேஸ் நம்பர் நடக்கு. அங்கே பார்த்துக்கோ. அது கோர்ட்டாவது மயிராகுதுங்க. அவமதிச்சு பேதான். கோர்ட்டை அவமதிச்சிட்டான். ஐயா கோட்டார் ஆணும் பெண்ணும், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும். இது 2 கணக்கு ஓடி இருக்கு. பெண்ணு ஓடி இருக்கு, ஆண் ஓடி இருக்கு. சிலுவத்தூர் OS 164 பெண்ணு எல்லாமே கணக்கு எடுத்து ஏற்றி கிளியர் பண்ணி நம்ம வந்திருக்கோம். அதான் கணக்கு. ஏன்னா கைலாசத்தில் நம்ம கணக்கு கொடுத்தாகணும். என்னைக்குனாலும் சேப்பா கடவுள்ப்பா துரும்பு இருந்தாலும் இருக்கக்கூடாது, கணக்கை விட்டுறா அப்படிம்பாரு. கடவுள்ல படைக்கிறது கடவுள், சேட்டை பண்ணுறோன்னு உள்ளதுக்கு போகணும். அடுத்து ராஜபாளையம், தெற்குப்பாளையம், ராஜபாளையத்தை தான் ரொம்ப நீதிமன்ற கோர்ட்டை இங்கே வந்தவன், பத்திரம் போட்டவன், போனவன், வந்தவன், ஒரு 4 புரோக்கர். கோர்ட்டாவது மயிராவது, கோர்ட்டாரவே அவமதிச்சு பேதான். கோர்ட்டை அவமதிச்சு பேதான். தலைவாசலை கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் உள்ள அவமதிச்சு பேதான். 2 அடுத்தாப்புல பத்திரம் போட்டவன் இந்த 2 பேர் 2 கணக்கில் உள்ள வரல மாற்றி மாற்றி அடிக்கான். இப்போ மாற்றி மாற்றி உள்ளே அடிக்க இது என்ன விடை? பத்திர பதிவை கடவுள் பிடிக்காது. இதுக்கு முன்னாடி ஜமீன் கணக்கை வெளியிடுறா, அதில் என்னடா எழுதியிருக்குங்கிற கணக்கு எடுக்கையில் எல்லா அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி பூரா இடம் வாங்கினவன் பூரா விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான். கூவை மாதிரி குத்திருக்கான். இப்போ குத்த வச்சுருக்கான். இப்போ இதில் தான் மாட்ட போகிறான். இதுதான் கணக்கு. சரிதானப்பா? கோர்ட்டு சிலுவத்தூர் நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் அவமதிச்சு பேசியிருக்கான். 1 தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டு அவமதிச்சு பேசியிருக்கான். உள்ளே வந்தவன் போனவன் அதை கழிற. அது நம்ம கைலாசத்தில் நம்ம கணக்கு கொடுத்தாகணும், கணக்கு விட்டாகணும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் எல்லா கணக்கும் இங்கே என்னமோ நாங்கள் கொட்டு மேலே அடித்து விடுதோம்னு இவன் மாநில போய் நினைக்கான். இது நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணையம் சிலுவத்தூர் கண்ட்ரோலில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டு பார்வையிட வரணும். பார்வையிடணும். பார்வதி பரமசிவன் வீட்டில் இருக்கா, அமர்ந்திருக்கா பார்க்கணும். கோட்டார் ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் சிலுவத்தூர் ராஜபாளையம் வந்து ஆகணும். அதுக்கு வார்த்தை கொடுப்பான். அது வந்து ஈஸ்வரன் சொல்லிடுவான். அவன் அப்பனே சொல்லிட்டான், இதை சொல்லிடுறா, பார்வையிட வரணும். நீதிமான் உட்கார்ந்துருக்காரு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து பார்க்க வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறா அப்படின்னு நீ கணக்கை போட்டுறா அப்படின்னு விட்டாச்சு. இப்போ சொல்லுவான். இப்போ கணக்கை பார்ப்பான். விஷ்ணுகிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்பான், இது எப்படி அப்படிங்கிற கேட்பான். அப்போ கேட்கல ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறா. பார்வையிடணும்ல. இது என்ன நீதிமன்றமாக உட்கார்ந்துருக்காரு? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. இராணுவ தளபதியார் கடவுள். வானரப்பட உள்ள ஆஞ்சநேயர் உள்ளே வந்துட்டான். அவன் படை நம்ம உள்ளே கொண்டு வரணும். டெல்லி டு தமிழ்நாடு எல்லா படையும் அவன் படையை உள்ளே கொண்டு வரணும். கணக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டார் கடவுள். இந்த மானிட பேல ஆணும் பெண்ணும் பிரித்து எடுக்கணும், பிரித்து மேய்வான். முக்கால் சத்தியம் வானர படைகள். முக்கால் சத்தியம்.